ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷல் கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 5ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள அட்டாக் பண்ண வந்து அந்த ஆளை அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. உன்னை யார் அனுப்பி வச்சா? ஆனால் பதில் சொல்றதுக்குள்ள ஆளை அடி வாங்கி செத்துடுறோம். நம்ம ஹீரோவும் சாக்காயிடுறாரு. அப்படியே அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு இப்போ இவங்க பிளான் என்னங்குது நமக்கு தெரியாம போச்சு. நம்ம ஹீரோயின் அவங்க என்னதான் பிடிக்க வந்திருக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. இவங்க பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் சில பேர் கூட உன்னை ஃபாலோ பண்ணி வரலாம். நீ தனியா போறது சேஃப் இல்லைன்னு அவரு சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. லியாங்சு மாஸ்டர் எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பழி ஏமாலதான் உழுவும். அப்படி இல்லைன்னா நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆயிடுறாங்க. லைட்டா கூல் டவுன் ஆயிட்டு இப்ப என்ன நான் தனியா போக கூடாது அவ்வளவுதானே, சரிவா போலாம். நம்ம ஹீரோட அம்மா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம கொஞ்சம் நம்ம ஹீரோயினோட உள்ள வராரு. அது இவ பாத்ரூம், நான் ரெஸ்ட் எடுக்கணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்குறாங்க. அது வந்துமா இவங்க கொஞ்ச நாள் இங்கதான் தங்குவாங்க. அவங்களும் லைட்டா குசியா போயிடுறாங்க. நம்ம பையன் தெரியுவான் போலன்னு சொல்லிட்டு சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். நம்மளு அவரோட ஹெர்பல்ஸ் வச்சு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம லியாங்சனும் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டோனை அப்படியே பவுடர் ஆக்கிட்டு அவங்களுக்கு சிக்னல் கொடுக்க அவங்க ரெடி பண்ண ஹெர்பல் எடுத்து அவர் மூஞ்சி கிட்ட நீட்டுறாங்க. இது தேராதுன்னு சொல்லிட்டு அவரே அதை வாங்கி வடிகட்டுறாரு. ரெடி பண்ண அந்த மெடிசனை அந்த பவுடர்ல கலக்க நம்ம ஹீரோயினும் அவருக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஆள் விட மாட்டாரு. அதை பாயில் பண்ண ஆரம்பிக்க குஞ்சன் நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒரு பிரின்சஸ், உங்களால என்ன பண்ண முடியும்? பிரின்சஸ்னா நெருப்பறி வைக்கிறதுலாம் ஒரு பெரிய வேலையா? நான் அதை பண்றேன். அவங்க அப்படியே அதை ஊதி விடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இரும்பல் கிளம்பிடுது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன். இப்ப அந்த மெடிசன் ரெடி ஆயிடுது. இது பிளட் லைன் வேக்கப் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீ என்ன கதை விடுறியா? நீ பெருசா எதுவுமே பண்ணல. இந்த மெடிசனால எப்படி பிளட் லைனால வேக்கப் பண்ண முடியும்? வேணா நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு சொல்றாரு. லைட்டா யோசிச்சாலும் அவங்களும் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு, அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை செக் பண்ணி பார்க்க அது இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எலிக்சர் செய்ய வேண்டிய வேலையை நீ கொடுத்த இந்த மெடிசன் செய்யுது. அவரு ரெடி பண்ண ஒரு கிஃப்டி அவங்க கிட்ட தராரு. இத மூன் ஸ்டோனை வச்சு ரெடி பண்ணிருக்கான். இதை ஸ்மெல் பண்ணா நம்ம பாய்சன் எஃபெக்ட் கம்மியாகும். அவங்கள அட்டாக் பண்ண ஆளுங்க திரும்ப பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு இது தேவைப்படுங்கிற மாதிரி அவரு சொல்லு. நம்ம ஹீரோனும் அவர் அப்படியே பாக்குறாங்க. என்னடா இது அதிசயமா இருக்கு, வேணுமா வேணாமா? நான் இப்ப வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அதை வாங்கிக்கிறாங்க. குஞ்சன் உனக்கு இவ்வளவு நல்ல மனசா? பின்ன நீ என் கூட இருக்கும் போது செத்துட்டா எனக்கு தானே பிரச்சனை. அவங்க திரும்பவும் லைட்டா கோவப்படுறாங்க. அதே நேரத்துல ஜெனரலும் அங்க வந்துடுறாரு. பிரின்சஸ் கூட்டு போறதுக்காக வந்திருக்கும். இவர் தான் சிட்டி கேட்டுக்கான சீஃப். அவங்க முன்னாடி அப்படியே தலை வணங்குறாரு. அவங்களும் கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். அப்படியே நம்ம ஹீரோவையும் பார்த்து நான் கிளம்புறேன்னு சொல்ல அவரும் சரின்னு தலையேற்றாரு. அவங்க அப்படியே அவர் கொடுத்த அந்த கிஃப்ட பார்த்துட்டு குஞ்சன் நான் இன்னைக்கு உண்மையிலேயே நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்மளும் ஒரு பக்கம் அவர் ரெடி பண்ண ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டா கண்டிப்பா என் பிளட் லைன் வேக்கப் ஆயிடும் நினைக்கிறேன். நம்ம லிங்க்ஸனும் இப்ப பேலஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பாக்காங்க அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி பதறாரு. யார் இந்த வேலையை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆர்மி சீஃப், நாங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் பிரின்ஸ். ஆனா இப்போ வரைக்கும் எங்களுக்கு லீட் கிடைக்கல. கோர்ட்ல என்ன பிடிக்காத யாருதான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். நீ ஜாக்கிரதையா ஒரு சொல்ல அவங்க கிட்ட இருந்த அந்த கிஃப்டையும் அவரு பாக்குறாரு. இது நான் ஒரு கடையில வாங்கினேன். நிஜமாவா? நான் கூட நீ ஏதோ ஒரு பெரிய இடத்து பையனை லவ் பண்ணி அவன் தான் லவ் டோக்கனா உனக்கு இதை கொடுத்துருக்கான்னு நினைச்சான். ஆள் சிரிப்ப போட்டுடுறாரு. ஆனா அவங்க எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வேலையை காட்டிட்டு இருக்கு. அப்படியே அவர் கல்டிவேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு பிளட் லைனை இப்ப வேக்கப் பண்ணலாம்னு நினைக்கிறான். நேரா ஜோன் கிங்டமோட பிளட் லைன் வேக்கப் சென்டருக்கு போயிடுறாரு. ரிசப்ஷன்ல இருந்த லேடி அவரை பார்த்து தம்பின்னு கூப்பிடும். என்னது நான் தம்பியா? ஆமா, நீ என் தம்பியை விட பார்க்க சின்ன பையனை தான் தெரியற, அதான் அப்படி கூப்பிட்டான். சரி இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவருக்கான சாம்பரை ரெடி பண்ண சொல்றாரு. இங்க சென்ஃபங் மாஸ்டர் தான் எல்லாருக்கும் பிளட் லைன் வேக்கப் பண்ணுவாரு. ஆனா அவரு கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நீ வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அவசியம் இல்ல, நானே பாத்துக்கிறேன். என்னது நீயே பாத்துப்பியா? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதாவது தப்பானா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரு கேக்குற மாதிரியே தெரியல. சரி இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இப்ப அப்படியே அவங்க இடத்தோட சீஃப காட்டுறாங்க. அவரு முன்னாடி ஏதோ ஒரு பிரம்மாண்டமான டிவைஸ் இருக்கு. மார்ஷல் ஆர்ட் பிரசிடென்ட் இதை நமக்காக அனுப்பி வச்சிருக்காரு. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு அவருக்கே தெரியாது. நானே இப்பதான் இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இருந்து இதை நீ தான் பாதுகாக்கணும்னு அவரு சொல்லு. மேனேஜர் கண்டிப்பா சீஃப், ஒரு எறும்பு கூட இந்த ரூம்குள்ள வராம நான் பாத்துக்கிறேன். அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து ஓடி வரும். செங்ஃபிங் மாஸ்டர் பிளட் லைன் வேக்கப் பண்ணும் போது இது பிரச்சனை ஆயிடுச்சான். மேனேஜரும் சாக்காயிட்டு அது என்னன்னு பார்க்க போக ரிசப்ஷன் லேடி நம்மளால கூட்டிட்டு இப்ப இந்த இடத்துக்கு வராங்க. நம்மளும் அந்த டிவைஸ பாக்குறாரு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் முடிச்சுட்டு அவங்களும் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. பரவாயில்ல, ஜோன் கிங்டம்லயும் சில யூஸ்ஃபுல்லான டிவைஸ் இருக்கதான் செய்யுது.
அவர் அப்படியே அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த டிவைஸ்ல இருந்து கண்ணாமண்ணு பவர்ஸ் வெளியே வருது. அவர் அப்படியே அது முன்னாடி போய் உட்காந்துட்டு பிளட் லைனை செல்ஃபா வேக்கப் பண்றது. கிட்டத்தட்ட நம்மளே நமக்கு சர்ஜரி பண்ணிக்கிற மாதிரி தான். முழு கவனமும் அதுல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே ஆள் கண்ணை திறந்துடுறாரு. என்னால ஏன் எனக்குள்ள எந்த பிளட் லைனுமே ஃபீல் பண்ண முடியல. ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஏன்சியன்ட் டயத்துல இருந்து மக்களுக்குள்ள பிளட் லைன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதோட பவர்ஸ் குறைஞ்சிருந்தாலும் அது எப்படி ஒரேடியா இல்லாம போகும்? அப்பதான் அவருக்கு பிளட் லைன் பிரீத்தை பத்தி ஞாபகம் வருது. அவர் திரும்பவும் கண்ணை மூடிட்டு அவரோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த டிவைஸோட பவரும் பயங்கர அதிகமாயிடுது. கண்ணா முன்னாடி மின்னல் வெட்ட ஆரம்பிக்க பிரசிடென்ட் ஒரு பக்கம் அந்த புக்கை வச்சுட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படிதான் யூஸ் பண்றது, எந்த ஒரு லீடுமே கிடைக்கலையே. ஆனா நம்மால் அதுல பூந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அவங்க கிங்டம் மேக கூட்டம் சூழ்ந்துருது. பிரசிடென்ட் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஹெவன்லி தண்டர்ஸை எந்த மாஸ்டர் ஆக்டிவேட் பண்ணாரு? அப்படியே லிங்குங்கிற ஒரு இடத்தோட கிங்க காட்டுறாங்க. அவன் சோல்ஜர் அட்டாக்னு கத்த ஆரம்பிக்கும். இது ஒன்னும் அட்டாக் இல்ல, இந்த மின்னலால உருவாகக்கூடிய பவர்ஸை என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது எந்த டைரக்ஷன்ல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவனை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றான். அதே மாதிரி ஸ்டார் அகாடமின்னு ஒரு இடம், அந்த இடத்தோட டீன் வானத்தை பார்த்துட்டு இருக்க. அங்க வந்து ஒருத்தன், மாஸ்டர் பாத்தீங்களா ஹெவன்லி தண்டர்ஸை யாரோ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு தானடா இருக்கான். ஏதோ ஒரு பெரிய மாஸ்டர் நம்ம கிங்டம் கிராஸ் பண்ணி போறாருன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ கண்ணை திறந்துடுறாரு. இந்த வாட்டியும் எதுவும் வேலைக்கான மாதிரி தெரியல. என்னாச்சுன்னு சொல்லி அவர் அப்படியே அவரு கைய பார்த்துட்டு இருக்க. கிளைமேட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகி அங்க இருந்த மேகம்லாம் கலையார முச்சிருது. நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை இது ரொம்ப வீக்கான கிரேட் 1 பிளட் லைனா? முன்னாடி வந்துட்டு அவர் அப்படியே யூஸ் பண்ண அதோட பவர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கிரேட் 1 இருந்தாலும் எக்ஸ்ட்ராடினரி லெவலோட லெவல் 3க்கு இது சமமா இருக்கு. அட்டெண்டன்ஸ் சோன் கொடுக்கறாங்க. 2 மணி நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள அவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? கணக்கு முடிக்கணுமேன்னு சொல்லி அவர் பாக்கெட்ல ஏதாவது இருக்குன்னு சொல்லி பாக்க அவங்களும் உள்ள வந்துடுறாங்க. உங்களுக்கு கொடுத்த டைம் இதோட முடிஞ்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப போக மேனேஜர் கதறிட்டே உள்ள ஓடி வரோம். யாரு இந்த வேலையை பண்ணது? இங்க எப்படி நீங்க வந்தீங்க? அட்டனண்ட பார்த்து, இது யாரோட சாம்பர் உனக்கு தெரியுமா? நம்ம பிரசிடென்டோட சாம்பர். உன்னை யார் உள்ள அலோ பண்ணது? எனக்கு தெரியாது மாஸ்டர். டோர் ஓபனா இருந்துச்சு, அதான் இந்த சாம்பரும் பப்ளிக் யூஸுக்கு வந்துட்டு நினைச்சான். அவன் கடப்பாய் அவங்களை அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். போதா குறைக்கு நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன தைரியம்டா நீ இந்த டிவைஸ்ல கை வச்சிருப்பான். காட்ஸை கூப்பிட்டு அவரை லாக் பண்ண சொல்ல நம்மளும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனுங்க 2 பேரையும் லாக் பண்ணி பின்னாடி தள்ளிடுறாரு. நான் ஒன்னும் தப்பிச்சு ஓட போறது இல்ல. அவர் அப்படியே அந்த அட்டனன் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. என்னாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவர் சொல்ல அவங்க டீனும் அங்க வந்துடுறாரு. டே மேனேஜர், நான் உங்ககிட்ட என்னடா சொன்ன? ஒரு சாம்பர் கூட உன்னால பாதுகாக்க முடியலையா? மாஸ்டர் இது எதுவுமே ஏன் தப்பு இல்ல, இவங்க தப்பு தான். நம்ம ஹீரோவை போட்டு கொடுக்க நாங்க வரும்போது இந்த இடம் ஓபனா தான் இருந்துச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவை பாதுகாக்காம போனது உங்க தப்பு தான். பிரசிடென்ட் இப்ப அங்க வந்துடுறாரு. அவர் டீனை கேள்வி கேட்க, மாஸ்டர் அது ஒரு வேலையை கூட நீங்க உருப்படியா செய்ய மாட்டீங்களா? இந்த டிவைஸ்க்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்கட்டும். அவர் அப்படியே அது கிட்ட போய் பாக்குறாரு. பார்த்தா அது ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஆளுக்கு குசியா தாங்களே. இந்த வேலையை பண்ணது யாரு? மேனேஜர். அதோ அந்த பையன் தான். எல்லா தப்புக்கும் அவங்க 2 பேர் தான் காரணம். நாங்க எதுவுமே பண்ணல பிரசிடென்ட். அவரும் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போய் அவரை பாக்குறாரு. நீங்க எப்படி இந்த சாம்பருக்குள்ள வந்தீங்க? ரெஸ்ட்ரிக்ஷனுக்கான எந்த அடையாளமும் இல்ல, அதான் பப்ளிக் யூஸ் நினைச்சோம். மேனேஜர் திரும்பவும் கத்தார முடிச்சிடுறோம். நீ உன் தப்ப ஒத்துக்க மாட்டீல? நமக்கு தெரியாத பொருளை யூஸ் பண்ண கூடாதுன்னு உனக்கு யாரும் கத்து தரலையா? இவங்க 2 பேரையும் தூக்குல போடுங்க பிரசிடென்ட். நம்ம ஹீரோ லைட்டா டென்ஷன் ஆகிறாரு. உங்க வேலையை சரியா செய்யாம எதுக்காக பழிய மத்தவங்க மேல போடுறீங்க? என்ன ஏத்து பேசுறியா? எனக்கு தெரிஞ்சு இவங்களை யாரோ வேணும்னு தான் அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க சோ கிங்டமோட ஸ்பைஸ் தானே? அவரே டென்ஷன் ஆயிடுறாரு. வாய மூடு. அப்படியே பல்ல காட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, உங்க மாஸ்டர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் அப்படியே அவர் ஒரு லுக்கோட நம்ம ஹீரோக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, நான் ஜுவாங் கிங்டமோட பிளட்லைன் செக்டர் பிரசிடென்ட். நம்ம ஹீரோ மாஸ்டர் பேர் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, வேற ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இத கொஞ்சம் ஆஃப் பண்ணி காட்ட முடியுமா? அவரும் முன்னாடி வந்துட்டு அந்த டிவைஸை அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு. பிரசிடென்ட் பல்ல கட்டிட்டு, நீங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். இந்த டிவைஸை ஆன் பண்ண கத்து தரணும். அது இப்பதான் எங்களுக்கு இது கிடைச்சிச்சு. இதை யூஸ் பண்ண நாங்க ஒன்னும் கத்துக்கல, ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை அப்படியே ஆன் பண்ண ஆரம்பிக்கும். அவரும் அவர் செய்யற விஷயத்தெல்லாம் பார்த்து அதை அப்படியே கத்துக்கிறாரு. யங் மாஸ்டர், உங்களை மாதிரி ஒருத்தரை இன்னைக்கு நான் மீட் பண்ணணும்னு நினைச்சு பார்க்கல. நம்ம ஹீரோ அந்த லேடியோட பனிஷ்மெண்ட்டை பத்தி கேட்கிறாரு. அவர் லைட்டா சிரிச்சுட்டு, அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. பிரசிடென்ட் போய் வாசல் வரைக்கும் அவர் வழி அனுப்பி வச்சுட்டு வர மேனேஜரை அவரு கண்ட மணிக்கு கேட்கிறாரு. நீ பண்ண தப்ப கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா அதை மறைக்க நீ மத்தவங்க மேல பழிய தூக்கி போட்ட பாத்தியா? நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட என் இடத்துல இருக்க கூடாது, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி ஆள் அப்படியே கதறணும். அவரோட காட்ஸை கூப்பிட்டு, இந்த குப்பையை தூக்கி வெளியே போடுங்க. அப்படியே எபிசோட் 5 முடியுது. நம்ம ஹீரோ உண்மையிலேயே பெரிய கை தான் போல. நாளுக்கு நாள் அவர் செல்வாக்கும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. நாளைக்கான எபிசோட்ல நமக்காக என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, அவரோட பவர்ஸ் எந்த லெவலுக்கு போகுதுங்கிறதெல்லாம்
நம்ம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.